எங்கள் மக்களில் வந்து ஹோம் கார்டுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் திருநங்கைகளும் போகிறாங்க, திருநம்பிகளும் போகிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இது போல் இன்னும் மேலும் மேலும் அவரோட பணித்திட்டத்தை இன்னும் கொண்டு வந்தாங்கன்னா எங்கள் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வயசான திருநங்கைகள் எவ்வளவோ இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலிமா வந்து அவங்க வந்து யாசகம் கேட்குற திருநங்கைகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நான் அந்த ஆட்டோ ஓட்டிட்டு போல 100 பேர் இல்லை எவ்வளோ பேர் பார்த்து கேட்குறாங்க. பரவாயில்ல, ஒரு திருநங்கையாக இருந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு 2000 ரூபாய் வந்திருக்கு. எப்படி இருக்குது இந்த தரம்? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் படுற கஷ்டத்தில் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் திருநங்கைகளுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கோடை காலத்துக்கு வர 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப இதை விட ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி திருநங்கைகளுக்கு இன்னும் நிறைய பயன் கிடச்சி எல்லா மக்களுக்குமே இந்த பயனடைகிறாங்க. அதில் நாங்களும் பயனடைகிறோம். இந்த ஆட்சி என்னென்னைக்கு தொடரணும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னைக்கும் போல் இந்த ஆட்சி என்னைக்கு ஸ்டாலின் ஐயாவே அடுத்து வரணும் நாங்கள் ஆண்டோட வேண்டிக்கிறோம். உங்களுக்கு வேறு என்னென்ன சலுகையெல்லாம் கவர்மெண்ட் சைடு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் மக்களுக்கு திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கும் சேர்த்து ஆட்டோ கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி நான் அந்த ஆட்டோ ஓட்டிட்டு போல 100 பேர் இல்லை எவ்வளோ பேர் பார்த்து கேட்குறாங்க. பரவாயில்ல, ஒரு திருநங்கையாக இருந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, ரொம்ப இதாக இருக்குது, உங்களுக்கு ஏதுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா கொடுத்துருக்காங்க எங்கள் வாழ்வாதாரத்தை. அப்போ வந்து இவங்களான்னு சொல்கிறத விட பரவாயில்ல, இவங்களும் பாருங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டி கூட பிழைக்கிறாங்கன்னு சொல்லலை. எங்களுடைய தன்னம்பிக்கை இன்னும் வாழணுன்ற வெறிய ஆசைகள் நிறையா இருக்குது. இதே மாதிரி எல்லா மக்களும் பயனடையணும். அதுவும் போக பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களில் வந்து ஹோம் கார்டுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் திருநங்கைகளும் போகிறாங்க, திருநம்பிகளும் போகிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வயசில் அதெல்லாம் கிடைக்கல. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு, வளர்ந்து வர திருநங்கைகளுக்கு ரொம்ப சலுகைகள் கிடைக்குது. இதை எல்லா மக்களுமே பயனடையணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு வேற எதுவும் எதிர்பார்ப்புகள் இருக்கா? இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு? இதெல்லாம்னா இப்போ எங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இலவச வீடு கொடுக்குறாங்க. இடம் கொடுத்தாங்க, இப்போ வந்து இடமா கொடுக்காம வீடே கெட்டி கொடுக்குறாங்க. இது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எங்களால் போய் நாங்கள் கல் மண் வாங்கி கொத்தனார் பிடிச்சி அதெல்லாம் செய்ய முடியாது. ஸ்டாலின் ஐயா அரசுலேருந்து இன்றைக்கி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு ஏதாவது படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் இதை விட ரொம்ப பெருமையாக இருக்கும். படிக்காதவங்களுக்கு ஏதாவது சத்துணவு திட்டத்திலையோ இல்லை பள்ளிக்கூடத்துலையோ துப்புரவு பணியை கொடுத்தா கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை செய்வோம். படித்தவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, படிக்காதவங்களையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் உங்களை மனமோட கேட்டுக்கொள்கிறது. என்னுடைய பேர் திருநங்கை ஹரிணிகா. இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் ஐயா வந்து 2000 ரூபாய் வந்து திருநங்கைகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உதவி திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து வயசான திருநங்கைகள் எவ்வளவோ இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலிமா வந்து அவங்க வந்து யாசகம் கேட்குற திருநங்கைகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ தமிழ்நாடு ஹோம் கார்டு சர்வீஸில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அது ஸ்டாலின் ஐயா தான் வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க திருநங்கைகளுக்கு. ஸோ எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எனக்கு இது வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது வந்து எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் நானும் ஒரு திருநங்கையாக வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி இன்னும் வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து இன்னும் வந்து ஸ்கீம் நிறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் எங்கள் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்கிறது என்னோட வந்து முக்கியமான வந்து ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை மட்டும் இன்னும் பார்த்து சொல்லுங்க ஐயா. எவ்வளோ திருநங்கைகள் வந்து படிக்காத திருநங்கைகளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 2000 ரூபாய் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் அதை கொடுத்துருக்காங்க. அதே போல் எங்களுக்கும் அதே மாதிரி அதே தான் நானும் வாங்கி பயனடைஞ்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இது போல் இன்னும் மேலும் மேலும் அவரோட பணித்திட்டத்தை இன்னும் கொண்டு வந்தாங்கன்னா எங்கள் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாலின் ஐயா கேட்டுக்கிறேன்.